ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே ராஜி பார்த்திங்க அப்படின்னா மீனா மேலே கோவமாக இருந்தாங்க. ஸோ குமரவேல் கதிரை அடித்ததுனால ராஜிக்கு அந்த வருத்தம் துளி கூட கிடையாது. குமரவேல் கிட்ட சண்டை போட்டுட்டு அவங்க ஃபேமிலி கிட்ட போய் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா மீனாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட கூட்டிகிட்டு போக சொல்லி அங்கே போய் மீனாவும் ராஜியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிட்டு சமாதானமாயிடுறாங்க. இதை பார்த்தா கதிரும் செந்திலும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னடா இது, கூட பிறந்த அக்கா தங்கச்சியை கூட பிறந்திருந்தா கூட இப்படியெல்லாம் பாசமாக இருந்திருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பாரு எவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலும் கதிரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பாசமலர் பிரச்சனையில் நாம் உள்ள நுழைஞ்சா அவ்வளோதான், அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம், நாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் மீனாவும் ராஜும் எங்கே போகிறீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தீங்க, அதான் நாங்கள் அப்படியே போய் கொஞ்சம் ஓரமாக நிற்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசி முடிச்சிட்டோம், வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ வாடா கதிர், வந்ததுலேருந்து நின்றுக்கிட்டே இருக்க, உட்காரு அப்படின்னு செந்தில் கூட்டிகிட்டு உட்கார சொல்கிறாரு. அப்புறம் அக்கா நீங்கள் என் மேலே வருத்தம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ராஜி, அது பேசி முடிஞ்சு போன விஷயம், திரும்பவும் எதுக்கு அதையே பேசிட்டு இருக்கீங்க, அதான் சமாதானம் ஆயிட்டீங்கல்ல, விடுங்க அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, என்ன திடீர்னு இந்த ஒரு மனமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு, உன் அம்மாவை நான் திட்டேன் அப்படின்னு கோவத்தில் தானே நீ இருந்த, கோவப்பட்டு அப்படி பேசிட்ட, ஆனால் அந்த குடும்பத்துக்காக சப்போர்ட் பண்ணி பேசின பாருன்னு என்னமோ சொன்னேன், என்னாச்சு அங்கே ஏதாச்சும் திரும்பவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. ஆமாம்மாம்மா, அதாவது ஆமாக்கா ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா ராஜே என்னாச்சு அப்படின்னு சேர்ந்தலும் கேட்குறாங்க. ராஜி, அதை விட அதை எதுக்கு இப்போ பேசிக்கிட்டு, அதான் நீங்களும் மீனா நீயும் சமாதானம் ஆயிட்டீங்களே, வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் சொல்லவும், நீ அமைதியாக இரு கதிர், இதை நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு ராஜி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குமரவேல் இருக்கால அவன் கதிரை அடிச்சுட்டாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜி கோவப்பட்டு சொல்றாங்க. இது கேட்டு செந்தில் அவ்வளோ கோவமடைகிறாரு, ஷாக் ஆகுறாரு. என்னடா அந்த பொறுக்கி பையன் உன்னை அடிச்சானா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மாம்மா, பழனி சித்தப்பாவுடைய கடைக்கு இவர் பார்க்க போயிருக்காரு சித்தப்பாவை. அப்போது அந்த குமரவேலை அங்கே வச்சு கதிர் பிரச்சனை பண்ண வந்திருக்கான்னு அவனை அடிச்சிருக்கான். அதான் ஆத்திரம் அவனை நல்லா போய் கேட்டேன், என் அம்மாவும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இப்போ தான் புரியுது, அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு. நாம் தான் அந்த குடும்பத்தை மேலே பாசமாக இருக்கோம், ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர் கூட நம்ம மேலே கொஞ்சம் கூட ஈவு இறக்குமே காட்டுறது கிடையாது. அப்போ தான் மட்டும்தான் இந்த ரெண்டு குடும்பமும் சேரணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் மற்ற யாருமே, என் அம்மா, என் அப்பா, என் சித்தப்பா, அதுக்கப்புறம் என் பெரியம்மா, என் சித்தி, யாருமே நல்லவங்களே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோவப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ராஜே, எதுக்கு இப்போ இப்படிலாம் பேசிட்டு இருக்க, விட அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா அவன் கதிரை அடிச்சும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமாக்கா, நான் நேரில் மட்டும் இருந்திருந்தேன்னா அவனை விட்டுருக்கவே மாட்டேன் அப்படின்னு கோவத்தோட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ செந்தில் இருந்துக்கிட்டு, என்னடா அவன் உன்னை அடிச்சிருக்கான், நீ அடி வாங்கிட்டு அமைதியாக வந்தா அவனை திரும்பி அடிக்க வேண்டியது தானே, அவன் நானும் சரணனும் போகும்போதே சம்மத்தியாக வாங்கியிருக்க வேண்டியவன், சித்தப்பாவால் அவன் தப்பிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மாமாவால் தப்பிச்சான் அப்படின்னு சேந்தில் சொல்லிட்டு இருக்காரு. அண்ணன் விடுன, நான் அங்கே மாமாவை பார்த்து நல்லபடியாக தான் பேச போனேன், அங்கே போய் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, அது எப்படி ஆனால் ராஜுக்கு வீடியோவாக கிடைச்சதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே கதிர் சொல்லும்போது, சுகன்யா சித்தி இருக்காங்கல்ல அவங்க தான் அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா அதாவது ராஜி சொல்லிட்டு இருக்கவும், இங்க பாரு ராஜி, நீ விடு, நடந்தது நடந்து போச்சு, அதை பத்தி இப்ப எதுக்கு பேசிட்டு இருக்க, அவங்கள பத்தி நமக்கு தெரியாதா, நம்மள வேணும்னே பழி வாங்கறதுக்காக கூட இவங்க அப்படி பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க எப்படி வேணாலும் பண்ணிட்டு போகணுங்கக்கா, நம்மளை பழி வாங்கறதுக்காகவே வேணும்னே சண்டை விடுறதுக்காக கூட அனுப்பியிருக்கட்டும், ஆனா அதுல இருக்கிற விஷயம் உண்மைதானக்கா, கதிரை குமரவேலை அடிச்சிருக்கான்ல, அது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி விடு ராஜா, அதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்கே செந்திலுக்கு கோவம் அவனை இனிமே விட்டுறவே கூடாது, எங்கே பார்த்தாலே அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அந்த பிரச்சனையை இதோட விடுங்களே, பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. நான் வேற வந்ததுலேருந்து உங்களை நிற்க வச்சு பேசிக்கிட்டே இருக்கேன், உட்காருங்க நான் போய் காஃபி கொண்டு வரேன் அப்படின்னு. மீனா இரு மீனா, நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கொண்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இப்படி
ஒத்துமையாக இருக்கிறவங்கள 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு கதிர் வந்து இப்போ அவரோட மனசில் தோணுது. ஏன்னா இந்த அளவுக்கு எப்பயுமே பாசமலர் கட்டிப்பிடிச்சி பொழிவையே அப்படின்னு பேசுவார் கிண்டல் பண்ணி. ஸோ வந்து இப்போ அவருக்கு உண்மை புரியுது நேரில் வந்து இதை பார்க்குற வரைக்கும். ஸோ அப்போ வந்து அண்ணா பேசாமல் அண்ணியே கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கே வந்துடுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போயிட்டு கதிர் போயிட்டு பேசுகிறாரு. என்னடா பேசலை, எல்லாம் தெரிஞ்சும் நீ ஏன் இப்படி பேசுறிய அப்படின்னு. டே என்னடா நீ தனியாக இருக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் சாத்தியம்தான். எங்கே பாரு, நீ மீனா அணி இங்கே பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்ட. ராஜி அங்கே மீனா அணி இல்லாமல் எவ்வளோ தவிச்சு போயிருக்கா. எப்போ பார்த்தாலும் மீனாக்கா பேச்சு அங்கே கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை சொல்லிக்கிட்டே இருக்கா. என்னால் அங்கேயும் அலைய முடியல. பேசாமல் நீ வந்து மீனா அணியை கூட்டிகிட்டு வந்துடலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கதிர். இந்த மாதிரிலாம் நீயும் பேச என்னை கஷ்டப்படுத்துறாரா? திரும்பவும் மீனாவும் நானும் அந்த வீட்டுக்கு வர்றது அப்படின்றது சாத்தியமே கிடையாது. அங்கே வந்தால் அவர் திரும்பவும் அதோ போனவன் திரும்பி வந்துட்டான்ல, சமாளிக்க முடியாமல் அப்படின்னு பேசுவார் அப்படின்னு. அண்ணா அப்பாவை பற்றி தெரியாதா, நான் பேசிக்கிறேன் நீ வானே அப்படின்னு. இல்லை கதிர அந்த பேச்சை விடு, இந்தா காஃபி குடி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாராஜ் காஃபி எடுத்துக்கோ அப்படின்னு. அக்காவுக்கு அப்படின்னு. அக்கா இப்போ தம்மா குடிச்சா, நீ குடிமா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சிட்டு, அக்கா நீங்கள் வீட்டுக்கு வரீங்களா, சரி நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை கூப்பிடுறாங்க. அப்படியே உடனே மீனா வந்து நம்ம செந்தில பார்க்குறாங்க. செந்திலும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அமைதியாக இருக்காரு. என்னம்மா இப்போ தானே அங்கேருந்து வந்திருக்கோம், பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு, திரும்பவும் எதுக்கு அப்படின்ற மாதிரி செந்தில் சொல்கிறாரு. இல்லைக்கா நீங்கள் என் கூட வந்தால் நல்லாயிருக்கும்னு வச்சு பார்த்தேன் அப்படின்னு. ராஜு விருப்பம் இல்லைன்னா விடு ராஜு, வற்புறுத்தாத, நம்ம அப்பப்போ வந்து அடிக்கடிக்கு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கிளம்பலாமா, ட்ராவல்ஸ்க்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரிக்கா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் போயிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேக்கா, நீங்களும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. ஸோ கிளம்பி போனதுக்கப்புறமா இங்கே நம்ம அப்போ தான் வந்து பயங்கர வருத்தத்தோடு அழுதுட்ருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறியும் வடிவும் சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போ குமரவேல் வந்துட்டு வராரு. டே நில்லடா இங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்கிறாங்க. ஏன்னா அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா நீ இன்னும் திருந்தவே இல்லையா, நீ எப்பயுமே திருந்தவே மாட்டியா, உன் அப்பனங்களாட்டும் நல்லா தானே நான் இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட எல்லாத்தையும் நான் தப்பு திருந்திட்டேன், நான் மாறிட்டேன், அரசிக்கு பண்ணதெல்லாம் நான் துரோகம்னு நினச்சிட்டேன், அவள் கூட சேர்ந்து வாழணும்னு நினச்சேன், அப்படி இப்படின்னு இதை சொன்னேன், இதெல்லாம் பொய்யாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா போய் கேட்குறாங்க. குமரவேல் அமைதியாகவே இருக்காரு. வாயை தந்து பதில் சொல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவும் திட்டிகிட்டு இருக்காங்க. நீ மாறிட்ட, உன் அப்பனங்களையும் எப்படியாச்சும் கொஞ்சம் நஞ்சம் அப்படியே மாற்றிடலாம், அப்புறம் 2 குடும்பமும் சேர்ந்து ஒன்றா சந்தோஷமாக இருக்கலான்னு நான் ஆசைப்படுறேன், நான் சாகிறதுக்குள்ள. ஆனால் நீ 2 குடும்பத்துக்கும் பிரச்சனை வர மாதிரி இல்லை, அடிக்கடிக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் நீயும் சரி உன் அப்பனங்களும் சரி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நீ நினைக்கிறதெல்லாம் எப்பயுமே நடக்கவே நடக்காது அப்பத்தா, அந்த குடும்பமும் இந்த குடும்பமும் எந்த ஜென்மத்திலுமே ஒன்று சேராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது நீ அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சதெல்லாம் இந்த 2 குடும்பமும் ஒன்று சேரலைன்னா நீ எப்படிடா அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியும், ஏன்னா திரும்பவும் தூக்கிட்டு போய் தாலி கட்ட போறியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பத்தா இந்த பிரச்சனையெல்லாம் நீ பேசாத அப்பத்தா, அதெல்லாம் நேற்று வரைக்கும், இனி நான் ஏன் அவளுக்காக இறங்கி போகணும் அப்படின்ற மாதிரி குமரவேல் சொல்லிட்டு அங்கிருந்து கோவத்தோட கிளம்பி போயிடுறாங்க. பாத்தியா மாதிரி பாத்தியா இவன் எப்படி பேசுகிறான், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நல்லா மாறிட்டான் அப்படின்னு நான் கூட இவனை நம்பினேன், ஆனால் இவன் திருந்தவே மாட்டான், இவன் அப்பா ரத்தம் இவன் உடம்புலே ஊறி போயிருக்கு, எந்த ஜென்மத்திலையும் இவன் திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளோ நேரம் வரைக்கும் அப்பத்தா கூடவே இருக்காங்க எல்லாருமே, அப்பத்தா ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்பத்தாவுக்கு சாப்பிட கொடுத்துட்டு மாத்திரை கொடுத்துட்டு அப்பத்தா ரூமில் தூங்க வச்சுட்டு எல்லாரும் போயிடுறாங்க ரூமுக்குள்ள. அப்போது இங்கே நம்ம முத்துவேலும் சக்திவேலும் வராங்க. வந்து எங்கள் ஆத்தாவை காணோம், சாப்பிட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போதாங்க மாத்திரை சாப்பிட்டு அத்தை படுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மா நீங்கள் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து உண்மையை மறைக்கிறாங்க. அப்போது இல்லைண்ணா என்னமோ நடந்திருக்கு, என்ன அந்த ஓடுகாலி வந்து இங்கே பிரச்சனை பண்ணால அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க எதுக்கு இப்போ தேவையில்லாமல் நீங்கள் அதை பற்றி பேசி பிரச்சனை பண்ணிக்கிறீங்க, நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுங்க, பதிலுக்கு அவங்க வந்து பேசுனாங்க, இதோட முடிஞ்சு போச்சு, பேசாமல் இந்த பிரச்சனையை இதோட விடுங்க, அதான் பழனியை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டாங்கல்ல, விட்டுட்டு வேலையை பாருங்கள், நம்ம வீட்டு பையன் நம்ம வீட்டுக்கே வந்துட்டான்னு, இதுக்கப்புறமாச்சு கொஞ்சம் பிரச்சனை பண்ணாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்படி விட்டுருவேன், அந்த பாண்டியனை சந்தோஷமாகவே இருக்க விட மாட்டேன், அடியோடு அந்த குடும்பத்தை அழிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு
வெறித்தனமாக சக்திவேல் வந்து சொல்லிட்டுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூம்குள்ளே அவங்கவுங்க ரூம்குள்ளே போய் படுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பத்தாவுக்கு தூக்கமே வரதில்ல. அவங்க எல்லாரும் ரூம்குள்ளே போனதுக்கப்புறமா எழுந்திரிச்சு உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ வந்து இந்த குடும்பம் 2 இப்படி சண்டை போட்டுக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கோமதி வந்து பழனி அவங்க கிட்டேருந்து பிரிச்சுட்டாங்க, பழனி அவருக்கு எதிராக கட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு கோபத்துலேயும் வேகத்துலேயும் பேசிட்டாங்க. அதுக்கு காரணம் சக்திவேல் முத்துவேல் வந்துட்டு பழனியை உசுப்பேத்தி விட்டு, அதாவது அவருக்கே தெரியாமல் வேணும்னே பகை தீர்த்துக்கிறதுக்காக வன்மத்தோடையும் கோபத்தோடையும் வேணும்னே இந்த விஷயத்த பண்ணாங்க. அதில் பழனி பலிகாடு ஆயிட்டாரு. ஸோ அதனால் அவரும் வாய் விட்டு அவருடைய சூழ்நிலை சொல்ல முடியல. ஸோ அவசரப்பட்டு கோமதியுமே வந்து பழனியோட நியாயத்தை கேட்காம புரிஞ்சுக்காம கோவப்பட்டு சண்டை போட்டுட்டாங்க. ஆனால் அவங்க பண்ணது தப்புன்னு இப்போ அவங்களே உணர்றாங்க. ஸோ அவங்க தம்பியை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. எப்பயுமே அவர் வருவார், சாப்பாடு போடுவாங்க, அக்கா எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்பாரு, குழந்தைத்தனமாக பண்ணார், வெகுளித்தனமாக பண்ணிகிட்ருப்பாரு. அதெல்லாம் நினச்சி பார்த்து கோமதி வந்து வருத்தப்பட்டுட்ருக்காங்க. அப்போ பழனியுமே பாண்டியனுமே வந்து என்னடி பழனி நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவன் உங்களுக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கான், அவனை பற்றி ஏன் நான் நினச்சி பார்க்க போகிறேன் அப்படின்னு. ஏய் நடிக்காதடி, என்கிட்டயே போய் சொல்லாத, நீ எப்போ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாதா, நீ வந்து உன் தம்பியை நினச்சி தான் கவலைப்படுறான்னு எனக்கு தெரியுது, ஆனால் எனக்கு வேறு வழி தெரியலடி, கூடவே இருந்து உன் அண்ணங்களை மாதிரியும் அவனும் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், என்னால் எதுவும் பண்ண முடியல, அந்த ஆத்திரத்துலேயும் கோவத்துலேயும் தான் நான் அப்படி பண்ணிட்டேன், ஆனால் உன் தம்பிக்காரனா உன்கிட்டேருந்து பிரிச்சுட்டேன்னு மட்டும் என்னை நினச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க நான் அப்படியெல்லாம் ஏங்க நினைக்க போகிறேன், என் தம்பியை விட நீங்கள் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி கிட்ட வந்து பாண்டியன் பேசிகிட்ருக்காரு. அந்த விஷயத்தை பற்றி விடுங்க, பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே தூங்க போனதுக்கப்புறமா அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீல் பண்ணி இந்த 2 குடும்பமும் ஒன்று சேராதா அப்படின்னு என்ன முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா, யார் இல்லாத நேரமாக பார்த்து அப்போ தான் வந்து தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்காக வந்துட்டு அவங்க வந்துட்டு தூக்கு போடலாம் அப்படின்னு போகிறாங்க. ஸோ வயசான காலத்தில் இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய தூக்கு மாத்திரைங்களை சாப்பிட்டுடுறாங்க. அதுக்கு பதிலாக அப்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு அத்தைக்கு நேரம் ஆகிடுச்சு, மாத்திரை வந்து கொடுக்கணும் இல்லை, ஏற்கனவே கொடுத்த மாத்திரையோட இதையும் கொடுக்கணும், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதாவது இது அதுக்கு அப்புறமா ஒரு மிட் நைட்டில் கொடுக்க வேண்டிய டேப்லெட், அதை கொடுக்கறதுக்காக வடிவு வந்து பார்த்திங்க அப்படின்னா வராங்க அவங்களோட அத்தையோட ரூமுக்கு. அப்போது வந்து அத்தை வந்துட்டு பெட்ஷீட் போத்திக்காமே படுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே ஏன் அத்தை குளூரில் பெட்ஷீட் கூட போத்திக்காமல் படுத்துருக்கீங்க, சளி ஜலஜோஷம் பிடிக்காதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மாறி வந்து வடிவு வந்து சொல்லிக்கிட்டே வந்து அப்போ அத்தை மாத்திரை போடுவேன் ஏழுங்க, டைம் ஆகிடுச்சு, இதை போட்டுட்டு படுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. அப்போது மாத்திரையை போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா நிறைய மாத்திரையை சாப்பிட்ருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு அதாவது மாத்திரையோட மூடி திறந்துக்கிட்டே இருக்குது, நாம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அத்தையே சாப்பிட்ருக்காங்களே, எப்படி எப்பயுமே நாம் தானே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சரி முடி போட்டு வச்சுட்டு கொஞ்சம் தூரம் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன அமைதியாகவே இருக்காங்க, இப்படியெல்லாம் வந்து அவங்க இருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வந்து போய் எழுப்புறாங்க. முதல்ல தூங்கிட்டு இருக்கிறவங்க எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு தான் நினச்சாங்க. அதுக்கப்புறம் ஏன் அத்தை நீங்களே எப்படி மாத்திரை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, என்றைக்குமே இல்லாமல் நான் வந்து தானே எப்பயுமே மாத்திரை கொடுப்பேன், இந்த சமயத்தில் நீங்கள் நல்லா தூங்கிட்டு தானே இருப்பீங்க அத்தை அப்படின்னு போய் எழுப்புறாங்க. ஸோ எழுறதே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் லைட் போட்டு பார்த்துட்டு லைட் போட்டுட்டு அத்தைன்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க, எந்திக்கிறதே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய வாயில் வந்து நுரத்தலை இருக்குது. இதை பார்த்த உடனே பயந்துக்கிட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. எல்லாருமே அலறி அடித்து ஓடி வராங்க. லைட்டு போட்டு பார்த்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் அத்தை எந்திரிக்கவே மாட்டேன்றாங்க, நான் அத்தைக்கு மாத்திரை கொடுக்கலான்னு வந்தேன், ஆனால் அத்தையோட வாயில் நிறையா இருக்குது, அதுக்கு முன்னாடியே அத்தை வந்து மாத்திரை போட்டிருக்காங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையா அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய கையில் நிறைய மாத்திரைகள் இருக்குது. ஸோ அதை பார்த்த உடனே அத்தை வந்து தூக்கு மாத்திரை சாப்பிட்ருக்காங்களா, இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டாங்களே அப்படின்னு மாறி வந்து சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற, அப்படி என்னடி நடந்துச்சு அப்படின்னு. அதான் தெரியும்ல, கோமதி வந்து இங்கே சண்டை போட்டாங்க, அது மட்டும் கிடையாது, இதோ இவன் இருக்கானே இவன் போயிட்டு பழனி வந்து கதிர் வந்து கடைக்கு பார்க்க வந்திருக்கான் பழனி, அப்போ இவன் ஒரு பிரச்சனை பண்ணி ராஜு ஒரு பக்கம் வந்து சண்டை போட்டா அப்படின்னு நடந்த விஷயங்களே சொல்லிட்டு இருக்கவும் இவ்வளோ நடந்திருக்கு, 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இந்த வீட்டில் எங்ககிட்ட விஷயத்த சொல்லவே இல்லை, இப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி ஆத்தாவை தனியாக விடலாம், ஆத்தா இந்த கஷ்டத்தில் இப்படி பண்ணிடுச்சா, இந்த ஆத்தாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, நம்மளை வேணான்னு தூக்கி போடுறவங்கள எதுக்கு 2 பேரும் ஒன்று சேரணும் இப்படி துடிக்குதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கார் எடுத்துக்கிட்டு வேகமாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ கோமதி வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு கோமதியும் மயிலும் தூங்கலாம் அப்படின்னு கதவை சாத்த வரும்போது ஸோ வந்து என்ன அந்த வீட்டில் லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா முதல்ல ஒரு கார் போயிடுது, அதுக்கப்புறம் செகண்ட் வந்து ரெண்டாவது கார் ஓடுது போகுது. அதை வந்து பதற்றமாக வந்து போகிறாங்க. அதை பார்த்த உடனே என்ன சத்த அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து கேட்குறாங்க. தெரியலையம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இவ்வளோ வேகமாக வந்து எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மாரியும் வடிவம் அழுந்துக்கிட்டே போகிறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு இப்போ உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாரியும் வடிவம் சொல்கிறாங்க. என்னாச்சு, ஏன் அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு மயில் வந்து கேட்குறாங்க. பின்ன என்னம்மா, உன் மாமியாரும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு எவ்வளோ பேசணுமோ அவ்வளோத்தையும் பேசிட்டீங்க. அத்தையை பற்றி எவ்வளோ கேவலமாக நினச்சிட்டீங்க. அவங்கள பற்றி நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டது அவ்வளோதான். இப்படி நீங்கள் எல்லாரும் பேசினதுனால அத்தை வந்து ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டாங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமா, அவங்க நம்மளை எல்லாரையும் விட்டுட்டு போனாதான் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி மாரியும் வடிவம் பேசிகிட்டு இருக்காங்க. கூறு கட்டவளே, எந்த நேரத்தில் என்னடி பேசிகிட்டு இருக்க, அந்த ஓடுகாலிக்கிட்ட என்னடி பேச்சு, என் ஆத்தாவுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆகட்டும், அப்புறம் இருக்குது அந்த ஓடுகாலிக்கும் அந்த பாண்டி பரதேசிக்கும் மொத்த குடும்பத்தையும் அடியோடு சாய்க்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறிடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஸோ அப்படி சொன்ன உடனே அப்படின்னு அம்மா என்னாச்சு அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அங்கேயே பதற ஆரம்பிச்சிடுறாங்க. அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க, அம்மாச்சிக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கோமதி அழுதுகிட்டே உள்ளுக்கு போகிறாங்க. ஸோ அப்போ வந்து உள்ளே போயிட்டு எல்லாரையும் எழுப்புறாங்க. கதிர், ராஜி, மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் எழுப்புறாங்க. மயில் போயிட்டு என்னாச்சு நீ ஏன் இந்த நேரத்தில் எழுப்புறீங்க அப்படின்னு. கதிர் இங்கே வாயேன் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாண்டியன், சரவணன் எல்லாருமே வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னாச்சுமா மயில் அப்படின்னு சொல்லிட்டு மாமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் அத்தையும் கதவை சாத்திட்டு வரலான்னு போனோம். அப்போ பார்த்தா எதிர்த்த வீட்டில் லைட் எரிஞ்சுக்கிட்டுச்சு. எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அதாவது காரில் வந்து கிளம்பிட்டு இருந்தாங்க. எங்கே எதுன்னு எட்டி பார்த்தோம். அப்போ வந்து அவங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி அப்பத்தா வந்து ஏதோ பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்னாச்சு அப்பத்தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதான் தம்பி, நேற்று நடந்த சண்டையில் ரொம்ப மனவாசத்தில் இருந்திருக்காங்க போல இருக்கு அம்மாச்சி. 2 குடும்பமும் ஒன்று சேராதுன்னு நினச்சிக்கிட்டு தப்பான முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்டு எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. கோமதி அப்படி இடிஞ்சு போய் தலை மேலே அதாவது தலையில் வந்து கையை வச்சுக்கிட்டு இடிஞ்சு போய் உட்காந்துடுறாங்க. என் அம்மாவை நானே பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசிட்டேனே, நான் பேசினதுனால தான் என் அம்மா இந்த ஒரு முடிவு எடுத்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கோமதி இடிஞ்சு போய் என் அம்மா சாவுக்கு நானே ஆகிறனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஹே கோமதி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கூப்பிடுறாரு. அம்மா அதெல்லாம் எதுவும் ஆகாதுமா அம்மாச்சிக்கு, வாமா நம்ம எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது தம்பி, இந்த நேரத்தில் அவங்க எந்த ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி போகிறது அப்படின்னு அது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், நீங்கள் நடுங்கானி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்மா வாமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. என்னடி அத்தை இந்த இப்படி இருக்கிற நேரத்தில் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு. பின்ன என்னங்க, நானே என் அம்மாவோடைய சாவுக்கு காரணமாக இருக்கிறப்போ நான் வந்து என் அம்மாவை எப்படி பார்ப்பேன், என் அம்மாவை நானே கொண்டுட்டேனே, இந்த குற்ற உணர்ச்சியில் நான் வந்து அவங்கள பார்க்க மாட்டேன் அப்படின்னு. நீ ஏன் ஏம்மா இப்படி தப்பான ஒரு முடிவை யோசிக்கிறேன், அப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்கல்ல, என்ன எதுன்னு பார்க்கலாம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை என் அம்மாவை வந்து பார்க்குற தைரியம் எனக்கு இல்லை, அவங்க முகத்தில் கூட முடிய எனக்கு வந்து அசிங்கமாக இருக்குது, நான் வந்து அவங்க முகத்தில் கூட முடிக்க தகுதி இல்லாதவா அப்படின்னு கோமதி அழுதுகிட்டே இருக்காங்க. இங்க எல்லாரும் ஒரு வழியை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போல அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. இங்க ராஜு வந்து மீனாவுக்கு செந்திலுக்கும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. கேட்டோடனே அவங்களும் பதறி அடிச்சு வராங்க. இதுல குழலி கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷயத்த வந்து சொன்னதுக்கு அப்புறமா அவசரமா எல்லாருமே வராங்க. வந்து அப்பத்தாவுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு அப்படின்னு தேடி போறாங்க. ஸோ அங்க வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதாவது அப்பதான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குற ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. இங்கே தான்மா நிற்கிது அவங்களுடைய காரு, அப்போ கண்டிப்பாக இங்கே தான் இருப்பாங்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு போகிறாங்க. பயங்கரமாக தலையில் அடிச்சுக்கிட்டே அழுதுகிட்டே போகிறாங்க. இப்போ மாறி வடிவோ இவங்க அவங்கள பார்த்த உடனே ஐயே நில்லுங்க, இன்னும் எதுக்கு வந்த கோமதி, செத்துட்டாங்களா உயிரோடு இருக்காங்களான்னு பார்க்க வந்தீங்களா, இங்கே பாருங்கள் அத்தை செத்தா கூட நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது, ஏன்னா அது பாவம் வந்து சேர்ந்துக்கும் அவங்களுக்கு, அவங்க நிம்மதியாக சொர்க்கத்துக்கு கூட போக மாட்டாங்க, நீங்கள் வந்து அவங்கள பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க.
சித்தி என்ன நேரத்தில் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ராஜி பேசுகிறாங்க. நீ வாயை மூடிடி, நீயும் இதுக்கு காரணம் தானே. எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு வயசானவங்களுக்கு கூட பார்க்காம அவங்களுடைய மனசை எந்த அளவுக்கு குத்தி கிழிச்சு காயப்படுத்துனீங்க. இப்போ அவங்க எந்த நிலைமைக்கு ஆளாகி இப்படி படுத்துட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓடுகாலி எங்கடி வந்திருக்க? என் ஆத்தால உயிரோட சாஞ்சிட்டு இப்போ இங்கே நல்லவ மாதிரி நாடகம் ஆடி வந்திருக்கியா? ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து ஹாஸ்பிட்டலை விட்டு போயிடு அப்படின்னு ரெண்டு குடும்பமும் பயங்கர சண்டை போட்டுட்டு இருக்கு. ஸோ அங்கே அப்பத்தாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, அப்பத்தாவுக்கு வந்து என்ன ஆக போகுது, டாக்டர் வந்து என்ன சொல்ல போகிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே கோமதியையும் பாண்டியன் இவங்களோட ஃபேமிலியை வந்து சக்திவேல் முத்துவேல் இவங்க எல்லாரும் அப்பத்தாவை பார்க்க விடுவாங்களா? ஸோ என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றது எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.